தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் 4வது நாட்களாக கூடுவாஞ்சேரியில் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய போராட்டத்திற்கு அரசு சார்பில், மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? ஏதேனும் பேச்சுவார்த்தை நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? பற்றி விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நிச்சயமாக மோகன்ராஜ், கடந்த 18ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டமானது சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் நடைபெற்றது. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 8000 செவிலியர்களுக்கு MRV மூலமாக அவர்களுக்கு தேர்வுகளை வைத்து அவர்களை தேர்வு செய்து கடந்த 11 ஆண்டுகளாக அவர்கள் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக அவர்களுக்கு 2 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு பணி நியமனம் செய்வதற்கான பணி ஆணையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தங்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும், அதே போன்று சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றது. அங்கு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது அவர்களை போலீசார் கைது செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கொண்டு வந்து இறக்கிவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை மறுநாள் காலை கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்திருந்தனர். அவர்கள் அங்கிருந்து போக மாட்டோம், போராட்டத்தை தொடர்வோம் என தெரிவித்திருந்த நிலையும், அதே போன்று அவர்களை சுகாதாரத்துறை அமைச்சர் அழைத்து பேசிய போது அவர்களுக்கு உரிதான எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை. அதே போன்று தங்களை அவர் இழிவுபடுத்தி அனுப்பியதாக கூறி அவர்கள் மேலும் போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்த நிலையில கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேற்று முன்தினம் இரவு தஞ்சமடைந்த நிலையில் தற்பொழுது நேற்றிலிருந்து கூடுவாஞ்சேரி பகுதியில 4வது நாட்களாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும், அதே போன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மருத்துவமனைகளிலும் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னையில் போராடி கொண்டிருக்கின்ற, அதே போன்று கூடுவாஞ்சேரியில் போராடி கொண்டிருக்கிற இந்த செவிலியர்களுக்கு ஆதரவாக அந்தந்த பகுதிகளில் தற்போது போராட்டமானது வலுப்பெற்று வருகிறது. குறிப்பாக இரவு பாராமல் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 4வது நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த செவிலியர்கள் தற்பொழுது கூடுவாஞ்சேரி பகுதியில் போராட்டத்தை நடத்தி வருகிறார். மோகன்ராஜ், விவரங்களுக்கு நன்றி சாலமன்.